இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சரியாக விதை விட்டு 2 நாளுங்க தண்ணியெல்லாம் வடி போட்டோம். வடி போட்டு 2வது நாள் நான் வந்து பார்க்கும்போது நல்லாவே ரிசல்ட் இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பச்சை பசேல்னு இருக்குதுங்களா, அது எல்லாமே நல்லா முளைப்பி விட்டு மேலே வளர்ந்து வருதுங்க. இதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. விவசாயியை எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் இந்த ஃபீலிங் அனுபவிச்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் க்ரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சைடு ஃபுல்லாகவே வந்து நம்ம காவா மாதிரி வலிச்சு விட்ருவோங்க. அப்போ தாங்க அந்த நாத்தாங்கல்ல இருக்கிற தண்ணியெல்லாம் வடி போட முடியும். அப்படி வடி போட்டால் தான் அந்த நெல் வந்து, அதாவது அந்த விதை வந்து முளைச்சி அழகாகவே வரும். 2 நாள் அதாவது 1 வாரம் காய விடுவாங்க. காய விட்டதுக்கப்புறம் தான் ஒரு தண்ணி மாறுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இது எல்லாமே கால் தடம், அதாவது நம்ம விதை விடும்போது இறங்கி நடந்து போனீங்களா அதோட கால் தடம். இந்த இடமெல்லாம் சரியாக வராமல் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஏன் அப்படி வரலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம்லாம் ரொம்ப கொஞ்சம் சேராக இருக்கும். அதாவது தண்ணி கொஞ்சம் லேட்டாக வடிஞ்சிருக்குங்க. அதனால தான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு முளைக்காமல் இருக்குது. இன்னும் 1 வாரம் கழித்து நான் வீடியோ எடுத்து போகிறேங்க. அப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா இடத்துலையுமே நல்லாவே வந்து விதை முளைச்சி வந்துருக்குங்க. இது மாதிரி தான் எல்லாரோட நாற்றங்காலுமே இருக்கும். ஆரம்பத்தில் வந்து சரியாக முளைப்பு இருக்காது. போக போக அதாவது நல்லா காஞ்சிதுன்னா நல்லாவே முளைச்சி வருங்க. தண்ணியிலே இருந்துச்சுன்னா விதை வந்து முளைச்சி வராதுங்க. அதுக்காக தான் தண்ணியை வந்து நம்ம வடி போடுறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணி இறங்கியிருக்கு. அதாவது எப்போ இறங்குச்சுன்னா நம்ம விதை போடுறதுக்கு முன்னாடி இறங்கி ஓடி இருக்குங்க. அதனால தான் இதுக்கு வந்து நம்ம ஒரு கம்பி ஒன்று கட்டியிருப்போம். போன வீடியோவில் நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் நாத்தாங்களை அமைச்சிருக்கீங்க, பன்னி தொல்லை இருந்திருக்கு அப்படின்ட்டு யாராச்சும் இருந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறீங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கேன். மறக்காமல் நானும் விவசாயி தான், நம்மளோட இந்த பேஜுக்கு வந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். விவசாயத்து சம்மந்தமான அனைத்து வீடியோக்களும் இந்த சேனலில் இந்த பேஜில் வந்துகிட்டே இருக்குங்க.